பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாலை வேளையிலும் தேவாதி தேவனை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அருமையான நேரத்திற்காய் நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பா, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து ஹல்லேலூயா எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் கொடுத்திருப்பதற்காய் நன்றி. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. ஹல்லேலூயா. அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் நல்லவர் ஆண்டவரே. நன்றியோடு இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக அப்பா உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் சந்தோஷமாய் களி கூறும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்துமா உமக்காக காத்திருக்கிறது ராஜா. எங்களுடைய ஆத்துமா உமக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் வந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்தில் மட்டுமே இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று நம்பி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களோடு கூட இடைப்படுங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் வந்திருக்கிறோம். அப்பா, இந்த நேரம் முழுவதும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் என் ஆவியானவர் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை மூடி மறைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நிமிஷமும் உம்முடைய பிரசன்னத்தை உணர செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை என்பதற்கு அடையாளமே இந்த பிரசன்னம் தான்ப்பா. ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, தேவ பிரசன்னம் எங்களை சூழ்ந்திருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆத்துமாவை உமக்கு நேராக்குகிறோம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி 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 நன்றி. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும். நான் நம்புவது உம்மாலே ஆகும். கன்மலையே அடைக்கலமே, என் பலனே என்னை
விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்க பலன் அளிப்பவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். சொல்லுங்க. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். சேர்ந்து சொல்வோமா? என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். ஆமென், ஆமென். என் ஆத்துமா உம்மை நம்பி இளைப்பாறிடும், நான் நம்புவது உம்மாலே ஆகும். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்மை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்கள். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் அசைவுற விட மாட்டீரப்பா. ஒரு நாளும் எங்களை வெட்கப்படுத்த மாட்டீங்க, ஒரு நாளும் தலைக்குனிவை ஏற்படுத்த மாட்டீங்க அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். வெட்கப்பட்ட இடத்துல அப்பா எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்துகிற தேவன் நீர் ஒருவர் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியோடு ஆவியானவரே அப்பா. ஸ்தோத்திரம். உமோடு கூட ஆண்டவரை இடைப்படும்படியாய் அப்பா, உமோடு கூட பேசும்படியாய் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். உமோடு கூட ஐக்கியப்படும்படியாய் உறவாடும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான நேரத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிறீங்கப்பா. ஒரு ஆவிக்குரிய பிள்ளையின் அடையாளத்தை கர்த்தர் நீங்க எதிர்பார்க்கிறீங்க. அவர்கள் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனோடு நடக்கிறவர்களாய் எப்பொழுதும் இருக்கும் பொழுது அவர்கள் ஆவிக்குரிய பிள்ளை என்பது ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். தேவனால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தன்னுடைய தேவைகளுக்காக தேவனை சார்ந்திருக்கும் பழக்கம் எல்லாவற்றிலும் ஆண்டவரை எல்லா தேவைகளுக்கும் கர்த்தரை மட்டுமே சார்ந்திருக்கும் பழக்கம் உடையவங்களா இருக்கணும்னு ஆவியானவர் சொல்றீங்கப்பா. தேவையில்லாத செயல்களை தவிர்க்கிறவர்களாய் இருக்கணும்னு சொல்றீங்க. தனக்கு மகிமையை தேடுகிறவர்களாய் இராமல் தேவனுக்கு மகிமையை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்பா நீங்க உணர்த்துறீங்க. தன்னுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாய் இராமல் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று என் ஆவியானவர் சொல்றீங்க. ஆண்டவரின் பணிக்காக தன்னை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும். முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு உள்ளத்தோடு தன்னை அர்ப்பணித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று என் ஆவியானவர் வாஞ்சிக்கிறீங்கப்பா. தேவன் தனக்கு தந்த தரிசனத்திலிருந்து தடம் பொருளாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எச்சரிக்கிறீங்க. தன்னிடம் வருகிறவர்களை தன்னிடத்தில் திருப்பாமல் தேவனிடத்தில் திருப்பும் வழிகாட்டியாய் ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றீங்கப்பா. குடும்பத்தை சரியாய் நடத்தும் திராணி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்றீங்க. எல்லார்கிட்டையும் பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும் மன பக்குவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் சொல்றீங்க. ஹல்லேலூயா. ஆயுசு உள்ளவரை ஆத்தும பாரம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் சொல்றீங்கப்பா. அப்ப ஏற்பட்ட கிருபையை
ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எப்பொழுதும் நாங்கள் அத்தனை பேரும் கர்த்தரோடு கூட நடக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நாங்கள் ஆராதிப்பது எங்கள் ஜீவனுள்ள தேவனை, அப்பா ஸ்தோத்திரம், முடிவில்லாதவரை, நல் முடிவை கொடுப்பவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்பேற்பட்ட கிருபை தேவன் எங்களுக்கு கொடுங்க அப்பா. உம்மை எப்பொழுதும் ஆராதிக்கிற அப்பா ஸ்தோத்திரம் பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரே உமோடு கூட இருக்கிற அனுபவத்தை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய விண்ணப்பத்திற்கும் கண்ணீருக்கும் பதிலை கொடுக்கும் எங்கள் தெய்வமே, எங்கள் புகலிடமே, எங்கள் மறைவிடமே, எங்கள் சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, எங்கள் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். பாடுவோமா? முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, முடிவில்லாதவரே, நல் முடிவை தருபவரே, என் விண்ணப்பத்துக்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, என் விண்ணப்பத்திற்கும் என் கண்ணீருக்கும் பதிலை அளிப்பவரே, புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. இதுவரை நடத்தின எபினேசர் நீரே, என்னாலும் நடத்திடுவே, இனிமேலும் தாங்கும் கரமும் உடையதே, என்றென்றும் காத்திடுமே. புகலிடமே, என் மறைவிடமே, சமாதானமே, சம்பூரணமே, ஆறுதலே, என் அக்களிப்பே, உம்மை என்னாலும் ஆராதிப்பேன். புகலிடமே, என் மறைவிடமே,
இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ஆமென். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். சொல்லுங்க. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ஆமென் ஆமென். அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசத்தோடு சொல்வோமா? இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அப்பா நன்றி நன்றி. இரத்த கோட்டைக்குள்ள அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் நுழைந்து இருக்கிறோம் என் தகப்பன். அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அக்கினி மதிலாய் கோட்டையாய் எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இந்த உலகம் எங்களை பார்த்து சொல்லலாம் எல்லாம் முடிந்தது என்று சொல்லலாம். எங்களை பார்த்து ஆண்டவரே அப்பா இவர்களால் எழும்ப முடியாது என்று சொல்லலாம். ஆண்டவரே அப்பா இவர்கள்ட்ட ஒன்றுமில்லை என்று சொல்லலாம். ஆண்டவரே உடைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். ஆண்டவரே ஒன்றுக்கும் உதவாதவர்கள் என்று சொல்லலாம். ஆனால் என் தகப்பன் நீர் பார்க்கிற பார்வை வேறு ஆண்டவரே. என் தகப்பன் அற்புதமாய் நீங்க பாக்குறீங்க, பராக்கிரமசாலியா எங்களை பாக்குறீங்க. உலகம் எப்படி பார்த்தாலும் என் தகப்பன் பார்க்கிற பார்வை வேறு ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை தலையை உயர்த்தும்படியாய் ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்காய் இறங்கி வருகிறீங்கப்பா. ஆண்டவரே அப்பா குயவன் கையில் இருக்கிற களிமண் ஆண்டவரை கெட்டு போனாலும் அதை திரும்பவும் புதிய பாத்திரமாய் வணைகிறீங்கப்பா. நன்றி ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி. ஹல்லேலூயா. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தன, இனி என்றும் எழும்புவதில்லை என்று சொல்லி நகைத்தன. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. ஆனாலும் நீங்க என்னை கண்ட விதம் பெரியது, என் உயர்வின் பெருமை எல்லாம் ஒருவர்க்குரியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். உடைக்கப்பட்ட பாத்திரமானேன், உபயோகமற்றிருந்தேன், ஒன்றுக்கும் உதவுவதில்லை என்று சொல்லி ஒதுக்கப்பட்டேன். குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. குயவனே உந்தன் கரம் மீண்டும் என்னை வணைந்தது, விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தியதே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமாப்பா, நீர் மட்டுமே பெருகணும் ராஜா, என் தகப்பன் மட்டுமே பெருகணும். அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விழுந்து போன இடங்களில் எல்லாம் என் தலையை உயர்த்தின தெய்வம் நீர், நீர்தான்ப்பா. ஆண்டவரே நீங்க பெருகணும், நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். அப்பாவுமே நன்றியோடு 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 ஒரு விசை எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நன்றி அப்பா. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. ஒரு விசை நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் பெருகணும், நீர் மட்டும் இயேசுவே. நீர் மட்டும் இயேசுவே, நீர் மட்டும் இயேசுவே. நன்றியோடு 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 அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயர்வின் பெருமை எல்லாம் ஆண்டவரே ஒருவருக்குரியது ராஜா. அப்பா நாங்கள் என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை அப்பா, எங்களுடைய திறமை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, ஞானம் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால் வந்தது. நீர் தான்ப்பா பெருகணும், நீங்க தான் பெருகணும் தகப்பன். அப்பா உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ராஜா. அப்பா உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்
அப்பா ஸ்தோத்திரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனை ஆராதிக்கிறோம். ஆராதனையில் பிரியப்படுகிற தேவாதி தேவனை அப்பா நன்றி 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 நன்றி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி அப்பா. மீதியான வேலை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. பேசுகிற மகளை மறைத்து கர்த்தர் நீர் வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். நன்றி 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 நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நம்ம பைபிள் கேரக்டரை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் தீநாளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிறதான சிஸ்டர் நாமிலா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வாங்க. நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, மே துதிக்கிறோம் ஆண்டவரே, மே ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்யும் எங்கள் துயாதி தூயவரே, அப்பா நீர் கொடுத்திருக்க அந்த நல்ல வேலைக்காக கொடாக்கூடிய நன்றி தகப்பனே. அப்பா அந்த வேலையிலும் கூட தகப்பனே, பைபிள்ல இருக்க கேரக்டராக இருக்கிற தீனாலை குறித்தும் நாங்கள் இந்த வேலையில் தியானிக்க வந்திருக்கிறோம். என் தேவனே, நீங்களே சப்பா, நீங்களே இந்த பைபிள் கேரக்டர் ஸ்டடியை கூட நீங்களே ஆசீர்வாதத்து கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. என் தேவனே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கூட நாம் பைபிள் கேரக்டர் ஸ்டடிக்கு நாம் தீனாலை குறித்து பார்க்க போகிறோம். நம் முற்பிதாக்களின் ஒருவரான யாக்கோபின் மகள் தான் தீனாள். தீனாள் என்ற வார்த்தை ஒரு எபிரேய சொல்லாக இருக்கிறது. இதனுடைய பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் தீர்ப்பளிக்கப்பட்டவர் என்று அர்த்தமாம். தீனாலை குறித்து வேதாகமத்தில் ஒரு சில வசனங்கள் தான் இருக்கிறது. தீனாள் பேசின வார்த்தைகள் வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அவளுடைய செயல் மாத்திரமே நம்முடைய வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவளுடைய செயல் அவளுக்கு மாத்திரம் ஒரு மிகப்பெரிய ஆபத்தை, ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வராமல் தன்னுடைய சகோதரர்களாகிய லேவி மற்றும் சிமியோனுக்கும் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுக்கும் ஒரு பெரிய ஆபத்தை கொண்டு வந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபுக்கு 2 மனைவிகள் மற்றும் 2 மறுமனையாட்டிகள். அதில் அவருடைய 2 மனைவிகளின் பெயர் லேயாள் மற்றும் ராகேல் ஆவார். லேயாளுக்கு மொத்தம் 7 பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் 6 சில்ட்ரனும் நம்ம பார்த்தோம் என்றால் ஃபர்ஸ்ட் 6 பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகள். 7வது பிறந்த பிள்ளைதான் தீனாள். வேதாகமத்தில் 7 என்ற எண், அதாவது 7 அப்படின்ற ஒரு நம்பர் நம்மளுடைய பைபிள்ல ஒரு பர்ஃபெக்ஷனை குறிக்கும், ஒரு பூர்ணத்தை குறிக்கிறது. ஆனால் தீனாளின் வாழ்க்கையில் அந்த பூரணம், அந்த பர்ஃபெக்ஷன் காணப்படாமல் ஒரு இன்பர்ஃபெக்ஷனான ஒரு லைஃபாக தீனாளோட வாழ்க்கை இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். தீனாளின் அம்மாவாகிய லேயாளின் அறிக்கைகளை குறித்தும் நாம் இந்த வேளையில் பார்க்கலாம். ஒவ்வொரு குழந்தை பிறந்த பின்பும் அவர்களுக்கு பெயர் வைக்கும் முன் லேயாள் அறிக்கை செய்வார்கள். அதில் முதலாவதாக ரூபன் பிறந்த பொழுது நாம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். 2வது பிள்ளை சிமியோன். சிமியோனுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். 3வதாக லேவி பிறந்தார். அதற்கு கூட லேயாள் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். 4வது கூட யூதா பிறக்கிறார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் கூட மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள்.
5வது கூட இசக்கார் பிறக்கிறார். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தையும் 18ஆம் வசனத்தையும் நாம் வாசித்தோம் என்றால், தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தாள். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். 6வது பிறந்த பிள்ளையாகிய இருக்கிற செபுலோனுக்கு லேயாள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலும் கூட, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டார். எனவே ஒவ்வொரு பிள்ளை பிறந்த பின் அவர்களுக்கு பெயர் சூட்டும் முன்பதாக ஒரு அறிக்கை செய்த பின்புதான் அந்த பெயரை வைக்கிறார். ஆனால் லேயாள் தீனாள் பிறந்த போது எந்தவித அறிக்கையும் அவள் செய்யவில்லை. அவள் எந்தவித அறிக்கையும் செய்யாமல் தான் தீனாள் என்ற பெயரை அவள் வைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாம் தீனாளை குறித்து ஒரு ஷார்ட் ஓவர்வியூ, தீனாள் குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். அவள் ஒரு வாலிப பெண்ணாக அவள் இருந்தாள். ஒரு ஞானமில்லாத ஒரு பெண்ணாக அவள் இருந்தாள். 3வதாக நாம் பார்த்தோம் என்றால், ஒரு உலகத்தாருக்கு ஒத்தவளான ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டார். 4வதாக ஒரு அழகான பெண்ணாக தீனாள் இருந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட தீனாளின் 3 முக்கிய குணநலன்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம் என்றால், அவள் ஒரு கட்டுப்பாடற்ற பெண். She was an unruly girl. அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற பெண்ணாக அவள் காணப்பட்டாள். நாம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட நாம் வாசித்தோம் என்றால், மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும், ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனவனோ ஞானம் உள்ளவன் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானம் உள்ளவன் என்று. ஆனால் நாம் ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம் என்றால், சீகேம் பட்டணத்திற்குள்ளாக இருக்கிற பெண்களை பார்ப்பதற்கு முன்பதாக தீனாள் அவளுடைய தகப்பனாரிடத்திலேயோ அல்லது அவளுடைய சகோதரரிடத்திலோ எந்தவித ஆலோசனையும் கேட்காமல் தான் அந்த இடத்திற்கு தனியாக அவள் சென்றாள். அது மாத்திரமல்லாமல் அவள் செல்லும் பொழுது யாரையும் கூட யாரையும் கூட்டி கொண்டு போகவில்லை. அவளுடைய தாயோ தகப்பனையோ அல்லது அவளுடைய சகோதரரையோ யாரையும் கூட்டி கொண்டு போகவில்லை. ஒருவேளை அவள் ஆலோசனை கேட்டிருந்தால், யாக்கோபிடையோ அல்லது அவளுடைய சகோதரர்களிடத்திலோ ஆலோசனை கேட்டிருந்தாள் என்றால், அவள் ஒரு பெரிய அந்த பாதிப்பிலிருந்து அவளை தப்பிக்கொள்ள ஒரு காரியம் நடந்திருக்கும். ஆனால் இந்த இடத்தில் கூட நாம் பார்த்தோம் என்றால், தீனாள் யாரிடமும் அவள் ஆலோசனை கேட்கவில்லை. யாரையும் கூட்டி கொண்டு போகாமல் தனி நபராக அவள் அந்த சீகேம் பட்டணத்தில் உள்ள பெண்களை பார்ப்பதற்காக அவள் சென்றாள். எனவே இந்த இடத்திலும் கூட ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு பெண், she was ஒரு அன்ட்ரூலி கேர்ளாக அவள் காணப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். 2வது கூட ஒரு உலக பிரகாரமான ஒரு பெண்ணாக அவள் காணப்பட்டாள். she was a worldly girl. ஒரு உலக பிரகாரமான பெண். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று. நாம் எல்லாருக்கும் தெரிந்தவனமாக சீகேம் பட்டணம் என்பது ஒரு அந்நிய பட்டணம். விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்கள் தான் அந்த பட்டணத்தில் இருந்தார்கள். முக்கியமாக நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், அவர்கள் யாரும் நம்முடைய தேவனை வணங்க மாட்டார்கள். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். எனவே அப்படிப்பட்ட பெண்களுடன் ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த பெண்களை பார்க்க வேண்டும் என்று தீனாள் தனியாக செல்கிறார். எனவே தீனாள் ஒரு பிரித்தெடுத்த வாழ்க்கை வாழாமல் உலகத்தோடு ஐக்கியம் கொள்ள விரும்புகிற ஒரு பெண்ணாக அவள் காணப்படுகிறார். எனவே 2வது குணநலன் என்னவென்றால், அவள் ஒரு உலக பிரகாரமான பெண்ணாக அவள் காணப்பட்டார். 3வது குணநலன் என்னவென்றால், ஒரு பக்தி இல்லாத பெண். she was an ungodly girl. நாம் நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட நான் இந்த வேளையில் வாசிக்கிறேன்.
விவேகி பாவத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான், பேதைகள் நெடுக்க போய் தண்டிக்கப்படுகிறார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக ஆதியாகமம் 34ஆம் அதிகாரத்தில் தீனால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்ட வண்ணமாகவே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஏவாள் அந்த கனியை பார்வைக்கு இன்பமாக இருந்ததென்று அந்த கனியை பார்க்க போனால், அது மாத்திரமல்லாமல் அந்த கனியை புசிக்கவும் செய்தாள். எனவே நம்முடைய பார்வை எவ்வளவு முக்கியமாக இருக்க வேண்டும் என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தீனால் ஒரு பக்தி இல்லாமல் அவருடைய பார்வைக்கு எது இன்பமோ அதை தேடி அவள் சென்றாள். கர்த்தருக்கு எது பிரியம், கர்த்தருக்கு இது பிரியமில்லை என்று அவளால் சோதித்து பார்க்க முடியவில்லை. எனவே அவளுடைய பார்வைக்கு எது இன்பமோ அதை அவள் செய்தால் அது ஒரு மிகப்பெரிய பாவத்திற்குள்ளாக அவளை தள்ளியதாக என்று நாம் பார்க்கிறோம். எனவே இதுதான் தீனாளின் 3 முக்கிய குணங்கள். முதலாவதாக ஒரு கட்டுப்பாடற்ற பெண், she was an unruly girl. இரண்டாவதாக உலக பிரகாரமான பெண், she was a worldly girl. மூன்றாவதாக ஒரு பக்தி இல்லாத பெண், she was an ungodly girl என்று நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் கூட தீனாளின் செயலால் வந்த பின்விளைவுகளை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக தீனால் தீட்டுப்பட்டாள். தீனால் தீட்டுப்பட்டால் இரண்டாவது காரியம் என்ன நடக்கிறது என்றால், சீகேமுக்கு தீனாளின் மேல் அதிக பிரியம் வந்ததினால் அவர் அவருடைய தகப்பனாரிடத்தில் போய் சொல்லுகிறார். எனவே ஏமோரும், அதாவது சீகேமின் தகப்பனும் சீகேமும் 2 பேரும் யாக்கோபிடத்திலும் அவருடைய சகோதரனிடத்திலும் பொண்ணு கேட்க வரார்கள். அப்பொழுது தீனாளின் சகோதரர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, நாங்கள் எங்களுடைய பெண்ணை விருத்த சேதனம் பண்ணப்படாதவர்களிடத்துல நாங்க கொடுக்க மாட்டோம். நாங்க கொடுக்கணும்னா நீங்க எல்லாருமே விருத்த சேதனம் பண்ணும். நீங்க 2 பேர் மாத்திரமல்ல, இந்த சீகேம் பட்டணத்துல அனைத்து ஆண் பிள்ளைகளும், அதாவது அனைத்து ஆண் மகன்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்று சொல்வார்கள். எனவே அதையும் கேட்டுக்கொண்டு எல்லாரும் அந்த சீகேம் பட்டணத்துல அனைத்து ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணுவார்கள். மூன்றாவதாக என்னன்னா, சிமியோனுக்கும் லேவிக்கும் அதிக கோபம் கொண்டு அவர்கள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணிடுவார்கள், அதாவது சீகேம் பட்டணத்தில் உள்ள அனைத்து ஆண் மகன்களும். ஆனால் சிமியோனுக்கும் லேவிக்கும் அதிகமாக கோபம் அந்த சீகேம் பட்டணத்திற்குள்ளாக சென்று ஏமோர், அப்புறம் சீகேம் மற்றும் எல்லா ஆண் மகன்களையும் கொலை செய்து விட்டு விடுவார்கள். நான்காவதாக யாக்கோபுக்கு அந்த பெரிய அந்த பாரத்தை, அந்த ஒரு பெரிய அந்த பாதிப்பை தாங்க முடியாமல் அவர் சிமியோனிடத்திலும் லேவினிடத்திலும் என் வாசனையை கெடுத்து விட்டீர்கள் என்று சொல்வார். ஐந்தாவதாக யாக்கோபோட கடைசி வார்த்தையிலும் கூட சிமியோனையும் லேவியையும் அவர் சபிப்பார். இதுதான் தீனாவின் செயலால் வந்த பின்விளைவுகளாக இருக்கிறது. முதலாவதாக தீனால் தீட்டுப்பட்டால், இரண்டாவதாக இந்த சீகேம் பட்டணத்தில் உள்ள அனைத்து ஆண் மகன்களும் விருத்த சேதனம் பண்ணினார்கள். மூன்றாவதாக சிமியோன் மற்றும் லேவியும் எல்லா ஆண் மகன்களையும், அந்த அந்த சீகேம் பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண் மகன்களையும் கொலை செய்து விடுவார்கள். நான்காவதாக யாக்கோபுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்துவிடும். ஐந்தாவதாக யாக்கோபு சிமியோன் மற்றும் லேவியையும் சபிப்பார். இதுதான் தீனாவின் செயலால் வந்த பின்விளைவுகளாக இருக்கிறது. கடைசியாக கூட நாம் தீனாவின் வீழ்ச்சிக்கு அவள் மாத்திரம் ஒரு காரணமாக இருக்கிறாளா என்று நாம் பார்க்கோம் என்றால் அது இல்லை. முக்கியமாக நாம் ஆதி ஆகமத்தில் கூட நாம் அதிகமாக நாம் வாசித்தோம் என்றால், அதாவது யாக்கோபுடைய பிள்ளைகள் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வாசித்தோம் என்றால், ரூபன் ஒரு பாவம் செய்து விடுவார். அது மாத்திரமல்லாமல் சிமியோன் மற்றும் லேவியும் இந்த சீகேம் பட்டணத்தில் உள்ள மகன்களை எல்லாரையும் கொலை செய்து விடுவார்கள். அது மாத்திரமல்லாமல் எல்லா சகோதரர்களும் ஒன்று கூடி யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அதற்கு பின்பதாக யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு அவர்கள் விற்று விடுவார்கள். இப்படிதான் யாக்கோபுடைய பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், யாக்கோபு அவர்களுடைய பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கவில்லை.
ஏனென்றால் அவர்கள் அதிகமாக பாவம் செய்வதற்கு அவர்கள் அதிகமாக பிரயாசப்பட்டார்கள். கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள், அதிகமாக பாவங்களை செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் யாக்கோபுடைய பிள்ளைகள் மனதில் இருந்தது. ஒரு சொந்த சகோதரனையே கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய நினைப்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று நீங்களே சோதித்து பாருங்கள். எனவே அதே மாதிரிதான் தீனாளுடைய வீழ்ச்சிக்கும் ஒரு முக்கிய காரணம் யார் என்றால் அவருடைய பெற்றோர்களுடைய ஆலோசனை, பெற்றோருடைய போதனைகள் சரியாக இல்லாததினால் ஒரு பெரிய வீழ்ச்சிக்குள்ளாக, ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக தீனாள் தன்னைத்தானே உட்படுத்தி கொண்டாள். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலும் கூட 19ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாரும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆனால் யாக்கோபு இந்த காரியத்தை செய்ய அவர் தவறிவிட்டார். அவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சரியாக போதிக்கவில்லை, சரியாக ஆலோசனைகளை கொடுக்கவில்லை. எனவே தீனாளின் வீழ்ச்சிக்கு அவர்களுடைய பெற்றோரும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே தீனாளின் வாழ்க்கை கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இருக்கிறது. கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் தீனாளின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். நம் கர்த்தரிடத்தில் ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்தில் என்ன நடந்தாலும் நம் ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்லாமல் பெரியோர்களிடத்திலும் கூட நாம் ஆலோசனை கேட்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக நாம் அந்நிய நுகத்துடன் பிணைக்கப்படாதிருக்கிற பிள்ளைகளாக நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். நம்மை சுற்றி நிறைய பேருங்க நிறைய பாவங்களை செய்வார்கள். அதை பார்த்து நாமும் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. நமக்கென்று கர்த்தர் என்ன போதனைகள், என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் நினைத்து கொள்வது மாத்திரமல்லாமல் அதையே செயல்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் எல்லாரும் காணப்பட வேண்டும். எனவே அந்நிய நுகத்துடன் நாம் பிணைக்கப்படக்கூடாது. மூன்றாவதாக நாம் சோதனைகளுக்கு தப்புவதற்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நாம் அதிகமாக பிரயாசங்களை எடுக்க வேண்டும். சோதனைகள் வரத்தான் செய்யும். இந்த உலகத்தில் நமக்கு அநேக சோதனைகள் உண்டு. ஆனாலும் கூட அந்த சோதனைகளில் விழாத வண்ணம் நாம் கர்த்தரிடத்தில் ஒரு நெருங்கிய உறவு நாம் வைத்து கொண்டோம் என்றால் மாத்திரமே நம்மால் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொண்டு வர வேண்டும். எனவே நாம் சோதனைகளை தவிர்ப்பதற்கு நாம் அதிகமாக செபிக்க வேண்டும். நான்காவது காரியம் என்னவென்றால் நாம் ஞானத்தோடு செயல்பட வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்துதான் ஞானம் வருகிறது. எனவே கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் ஏற்ற வேளையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது என்று ஏற்ற ஞானங்களும் அவர் கொடுத்து நமக்கு அருள்வாராக. எனவே தீனாளின் வாழ்க்கையிலிருந்து கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடங்கள் இதுவே. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். தீனாளை குறித்து அநேக காரியங்களை கர்த்தர் இந்த நாளில நாம் தெரிந்து கொள்ளும்படி அவர் செய்தார். நாமும் கூட கர்த்தரிடத்துல எப்படி அதிகமாய் ஒரு பற்றுதலோடு இருக்க வேண்டும், பயந்து இருக்க வேண்டும், ஆலோசனைகளை பெற்று நடக்க வேண்டும் என்பதாக அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆமீன். பிரேயர் ரிக்வெஸ்ட் சாட்சிகள் இருக்கிறதா சிஸ்டர்ஸ்? சாட்சிகள் இருக்கிறதா சிஸ்டர்ஸ்? சாட்சிகள் இல்லையா? இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் இந்த நாளில நம்மள நடத்தி இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்கும்படியா செய்திருக்க கர்த்தருக்கு நன்றியை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த ஃபெலோஷிப் முழுவதையும் அவர் பொறுப்பெடுத்தார். அநேகர் இதுல ஜாயின் பண்ணி இந்த காரியங்களை கேட்டு இதனால பயன் பெறும்படி அநேக புரியாதவைகள் நமக்கு இருந்திருக்கும். அவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளும்படி கர்த்தர் இந்த நாளில நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக இப்பொழுதும் கூட நம்ம நன்றி செலுத்துவோம்.
ஸ்தோத்திரம் ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி 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 சுவாமி. அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜாவே. தகப்பனே அப்பா, இந்த மாலை வேளையில தகப்பனே ஆண்டவரே அப்பா, உம்முடைய வேத பாடத்தை ராஜாவே அப்பா இன்னும் ஆழமாய் கற்றுக்கொள்ள கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே தீனாலை குறித்து ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை புரிந்து கொள்ள கிருபை தந்தீங்க, உமக்கு நன்றி சுவாமி, நன்றி அப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, இந்த ஃபெலோஷிப்பை அப்பா நீர் கிருபியா எங்களுக்கு நடத்தி கொடுத்தீங்க சுவாமி. ஆரம்பம் முதல் இப்பொழுது வரை ராஜே முடி வரைக்கும் நீர் அப்பா, நீரே எங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து ஆண்டவரை நடத்த கிருபை செய்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவனே, எங்களை துதிகளினால் எங்கள் வாயையும் இருதயத்தையும் நிரப்பினீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே மகளை ஆசீர்வதித்து அப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ராஜாவே அப்பா விளக்கமாய் சொல்லும்படி கிருபை தந்தீரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா இப்பொழுதும் அப்பா ஆண்டவரே எங்களுடைய ஃபெலோஷிப்ல பங்கு பெற்றிருக்கும் அப்பா ஒவ்வொரு நபரையும் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேகர் வந்து பைபிள் ஸ்டடியில கலந்து கொள்ளவும் குடும்பமாய் ஆண்டவரே அநேக காரியங்களை அப்பா மறை பொருள்களை அப்பா புரிந்து கொள்ளவும் கிருபை தாருங்கப்பா. அப்பா உம்முடைய வேதத்தை அப்பா படிப்பதும் அதை ஆராய்வதும் ஆழமாய் தெரிந்து கொள்வதும் அப்பா எங்களுடைய பாக்கியம் சுவாமி. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா ஃபெலோஷிப் பிரேயரை முழுமையாய் நீர் ஆசீர்வதித்தீங்கப்பா. ஆண்டவரே எங்களோட கூட இருந்தீங்கப்பா. ஆண்டவரே அநேக காரியங்களை அப்பா எங்களுக்கு ஞானமாய் கொடுத்திருக்கீங்கப்பா. உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்களை வந்து காலத்துல ஒப்புவிக்கிறோம், ஆசீர்வதியும் அப்பா. அநேகர் அப்பா இந்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெற கிருபை தாருங்க சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஆண்டவரே. அப்பா அதே போல பேக்கா மினிஸ்ட்ரிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த வேலையில. அப்பா இனி வரும் வேத பாடங்கள் கூட்டத்தில் அப்பா இன்னும் அநேகர் வரவும் அநேக ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்வோம் கிருபை தாருங்கப்பா. நீரே எங்களை அப்பா நடத்துகிற தேவன். உம்முடைய ஞானத்தினால ஆண்டவர் எங்களோட அப்பா வாயை நீங்க நிரப்புகிறீங்க சுவாமி. அப்பா நாங்கள் பேச வைக்கிறீங்கப்பா, எங்களை நீங்க பேச வைக்கிறீங்க. அதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே அப்பா உம்முடைய கரத்துல ராஜாவே அப்பா எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம், ஊழியத்தை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தார் அனைவரும் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் காத்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். கிருபியாய் நடத்துனீங்க சுவாமி. தேங்க்யூ லார்ட். அப்பா உம்முடைய கரத்துல ஆண்டவரே எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்திருக்கிற தேவன் அப்பா. அப்பா நீர் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா. ஆண்டவரே இவ்வளவு நாட்கள் இவ்வளவு வாரங்கள் அப்பா எல்லா விதமான கேரக்டர்ஸையும் பார்க்க கிருபை செய்திருக்கீங்கப்பா. நன்றி அப்பா. இன்னும் இருக்க அநேக கேரக்டர்ஸை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள அவர்களை பற்றி புரிந்து கொள்ள கிருபை தாருங்க சுவாமி. கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் அப்பா உமக்கே ராஜாவே. உடைய கரத்துல ராஜா ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியம் ஆசீர்வதியம். ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஸ்தோத்திரம். Praise the Lord sisters. Praise the Lord brothers. Praise Lord, praise Lord.